அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் சஞ்சனா. நான் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திரில் பயின்று வருகிறேன். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் விலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிடா விளையாட்டுடைய அவர் தலைவர் அனைவருக்கே சரண் நாங்களே. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நடையில் நின்றுய நாயகன். யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாராட்டி பாடியுள்ள பாரதியார் புகழ் கம்பர் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பரை பெருமைப்படுத்தியும் பாடியுள்ளார். அத்தகைய கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தின் காப்பிய தலைவரான ராமனை நடையில் நின்றுய ராமனாக கம்பர் வழியில் பேசிட விழுகின்றேன். அஞ்சிலே ஒன்றை பெற்றேன் அஞ்சிலே ஒன்றை தாவின் என்ற அனுமனின் பெருமை பேசும் கம்பர் அந்த அனுமனுக்கே தலைவரான ராமனை பற்றி பாடும்போது நடையில் நின்றுய நாயகன் என பாடுகிறார். அறத்தில் தர்மத்தில் உயர்த்தி நின்ற ஒரு வீரன் தான் ராமன். கம்பர் ராமனை கடவுளாகவும் அதே சமயத்தில் உயரிய பண்புகள் பெற்ற மனிதனாகவும் செதுக்கியுள்ளார் என்றால் அது மிகையல்ல. காசில் கொற்றத்து ராமன் கதையை ஆசை பற்றி அறையினுற்றேன் என்கிறார் கம்பர். கம்பர் தன் காவிய நாயகனாம் ராமனை வர்ணிக்கும் போது அவனது அழகை மட்டுமல்ல அவனது வீரத்தையும் குணநலன்களையும் சேர்த்தே வர்ணிக்கின்றார். ராமனுடனான முதல் நாள் போரில் ராவணன் தனது ஆயுதங்கள் தேர் மகுடம் என அனைத்தையும் இணைந்து நிராயுத பாணியாக நிற்கிறான். பரதன் தன்னை ராமன் அதிகம் பேசுபவன் அல்ல, ஆனால் சொன்ன சொல் தவறாதவன். அவன் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஆழமானது. பரதன் தன்னை தேடி காட்டிற்கு வந்த போது அவன் கோபத்துடன் வருகிறான் என்று இலக்குவன் கருதிய போது ராமன் நிதானமாக பேசுகிறான். ராமனின் பண்பு அவனது சொல்லில் இருக்கும் கண்ணியத்தை காட்டுகிறது. ராமன் உறவுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஈடு இணையற்றது. முகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு ஆர்வரானோம் எம்முளை அன்பின் வந்த அவனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம் புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்கிறான் ராமன். தன்னை தண்டித்த கைகேயியை கூட பிற்காலத்தில் தாய் என்றே போற்றுகிறான். ஒரு மனிதன் வாழ்வில் எப்பொழுது நாயகராகிறான்? இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக இருக்கும் போதுதான். நாளை முடிசூட்டி விழா என்ற போதும் ராமனின் முகம் மலரவில்லை. அந்த பதவி பறிபோய் கானகம் செல்ல வேண்டும் என்று கைகேயி சொன்ன போதும் அவன் முகம் வாழவில்லை. மெய் திருப்பதம் மேது என்ற போதினும் இத்திரு துறந்து ஏது என்ற போதினும் சித்திரத்தில் அகர்ந்த செந்தாமரை ஒரு திருக்கும் முகத்தினை முன்னுபாய் என்ற பாடலில் கம்பர் அழகாக கூறியிருப்பார். ஓவியத்தில் வரையப்பட்ட தாமரை எப்படி என்றும் வாடாதோ அது போல ராமனின் முகம் இருந்தது. பதவியை விட பணிவே என காட்டிய ராமனின் பண்புதான் நடையுய நாயகன் என்ற பெருமைக்கு உரியவனாக உயர்த்தியது என்றால் அது மிகையல்ல. ராமனின் போராட்டம் என்பது தர்மத்தின் பால்களை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்ற நீதியை அடிப்படையாக கொண்டது. போர்க்களத்தில் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தினை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ராமன் ஒரு சிறந்த முன்மாதிரி. ராமன் ஒருபோதும் பிற நாட்டை அபகரிக்கவோ அல்லது அதிகாரத்திற்காகவோ போர் செய்யவில்லை. அவனது போர் என்பது அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டவே நடந்தது. ராவணன் செய்த தவறுக்காக அவன் முழு இலங்கையையும் அழிக்க நினைக்கவில்லை. போருக்கு முன்னதாக அங்கதனை தூதாக அனுப்பி சீதையை விட்டுவிட்டு போரை தவிர்த்திடலாம் என்ற சமாதானத்திற்கு வாய்ப்பளித்தான். ராமனுடான முதல் நாள் போரில் ராவணன் தனது ஆயுதங்கள் தேர் மகுடம் என அனைத்தையும் இழந்து நிராயுத பாணியாக நிற்கிறான். அவனது உயிரை எடுக்க ராமனுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் ராமன் என்ன செய்தான்? ஆயுதம் இல்லாதவன் மேல் அம்பு தொடுப்பது அறம் என்ற போராட்டத்தை கடைபிடித்தான். ஆடையா உனக்கு அமைந்தன மாறுத மறைந்த ஊழையா என கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினர். நாகு இடங்கமுகில் வாழை தாவுரு கோசல நான்கை பட்டர் என்று ராமனுடைய கூற்றாக பாடுகிறார் கம்பர். கம்பர் பாடிய இந்த வரிகள் ராமனின் கருணையை மட்டுமின்றி அவன் போர்க்களத்தில் கடைபிடித்த உயர்ந்த அறத்தை உலகிற்கு பறைசாற்றுகின்றன. தன் எதிரியான ராவணனின் தம்பி விபீடனன் தன்னை தேடி வந்த போது அவன் ஒற்றனாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் தடுத்தனர். ஆனால் தஞ்சமின்றி வந்தவனை கைவிடுவது அறமல்ல என்று ராமன் எதிரியின் உறவினன் என்று பாராமல் பாதுகாப்பு தேடி வந்தவனை பாதுகாப்பதே உண்மையான வீரனின் அடையாளம் என்று ராமன் நிரூபித்தான். ராமன் ஒரு அவதாரம் என்பதை காட்டிலும் அவன் ஒரு வாழ்வியல் பாடங்கள். ஒரு மகனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரனாக, ஒரு கணவனாக,
சக மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் விடையாக நடைபெற நாயகனாக வாழ்ந்த ராமனின் புகழ் பாடி கம்பர் புகழ் ஓங்குக என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.